ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஓஸ்லோவில் இருக்க ஓஸ்லோ ட்ராம்வே மியூசியம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ராம்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம். இதில் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 50 kroners, குழந்தைங்களுக்கு 25 kroners. இந்த மியூசியம் வந்து லோக்கல் டிராஃபிக் ஹிஸ்டாரிக் ஃபாரினன் அப்படின்னு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் நடத்திட்டுருக்காங்க. இதில் வந்து ஒரு 50 டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து ஒரு அந்த டைப் அவ்வளோ ட்ராம்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பஸ்ஸஸ் வந்து அரௌண்ட் ஒரு 25 to 30 டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்குது. அந்த ஓல்டு டைப்பு அந்த மாதிரி பஸ் இருக்குது. இந்த ட்ராம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம். இந்த ட்ராமில் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே வந்து ஒரு மீட்டிங் ரூம் இருக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. இது நிறைய உள்ளே தான் பண்ணியிருக்காங்க. இது சும்மா அந்த குழந்தைங்கள்லாம் ட்ரெயின் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதில் உட்காந்து பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சு அப்படி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஓல்டு ஸ்டைலில். அந்த ட்ராமில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், அப்போவே ஸ்கீயிங்லாம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கீ போட்ஸ் எல்லாம், அந்த போர்டெல்லாம் அதில் வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இந்த ட்ராம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ராயல் ஃபேமிலி மட்டும் போகிற மாதிரி 2 சைடு மட்டும் தான் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ராயல் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனிஷியலாக அவங்க பண்ணியிருக்க யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் பேசஞ்சர்ஸ் பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ராம்ஸ் எல்லாம் வந்திருக்கணும். இனிஷியலாக மோட்ரு கூட கிடையாது பார்த்தீங்கன்னா. அதில் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். குதிரை அந்த இருக்குது பாருங்கள், இதான் குதிரை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, மோட்டர்லாம் இல்லாமல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பஸ்ஸு. இதை பார்க்கும்போதே ரொம்ப நம்ம அந்த பழைய இதில் வந்து மெட்ராஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு போவோம். மேபி எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி டைப் ஆஃப் பஸ் இது. சீட்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப நம்ம சின்ன வயசில் ட்ராவல் பண்ண ஞாபகத்துக்கு போயிட்டோம் இதை பார்த்தோன்னே. அட்லீஸ்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் அந்த மாதிரி தெரியாது எப்படி வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. டெக்னாலஜி முன்னாடி இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து எப்படி ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க வந்து இதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 3 hours கிட்டே நம்ம வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 to 3 hours இண்டிவிஜுவலாக ஒன்றா போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த லேம்ப்லாம் பாருங்கள், ஹெட் லேம்ப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஊரில் இந்த லாரியில் இருக்கும் பார்த்திங்கன்னா பழைய டைப் ஆஃப். இது நம்ம சைக்கிளில் நம்ம நிறைய டைம் லைட் எரியலன்னு சொல்லிட்டு வச்ச இந்த கோயிலெலாம் இருக்குது பாருங்கள். இதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு நிறைய லைட்லாம் பண்ணியிருக்கோம். வீலில் அந்த லைட்டு சுற்றுற மாதிரிலாம் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த சைக்கிள்லாம் அங்கே இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்போயே பாருங்கள் இந்த டிக்கெட் மெஷின்ஸு, கண்டக்டர் டிக்கெட் கட் பண்ணுறதுக்கு அந்த ஹோல்ஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க இல்லைங்களா, அந்த பஞ்சிங் மிஷின்ஸ் இதெல்லாம் இருக்குது. எனக்கு உள்ளதுலேயே இந்த ட்ராம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கேட்டிங் போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வுட் அந்த ட்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கடைசியாக வரும்பொழுது அந்த சொவினியர் மியூசியம்ஸ், புக்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸு ரொம்ப நிறையா இருந்தது. இந்த ரிசப்ஷனில் இருக்க பெரியவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் ஓஸ்லோ வந்தால் போயிட்டு இந்த ட்ராம்வே மியூசியத்தை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.